ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இவ்வளோ நாள் கேமரா சம்மந்தமான வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் என்று இந்த காரோட இன்சைட் இன்டீரியர் க்ளீனிங் ஃபுல்லாக காப்பர்ட்லாம் கலட்டி ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஷம்பு பண்ணி வெக்கும் பண்ணி எல்லாம் செய்யலாம்னு உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு இந்த வீடியோ செய்கிறேன். இது வந்து Honda EG8 மாடல். ரெண்டு வீடியோவாக உங்களுக்கு இதை சொல்லி காட்ட போகிறேன். ஒன்று வந்து காப்பட் மற்றும் சீட்டுகளை கலட்டி வாஷ் பண்ணி வெக் பண்ணி, ரெண்டாவது வந்து இந்த சீட்டு காப்பட் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ஓகே, வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா மை விசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாக்ஸ் ஃபனர் டூல்ஸ் நான் இதுக்கு பாவிக்க போகிறேன். உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறேன் தவிர்க்கா. இது வந்து பாக்ஸ் ஃபனர் டூல்ஸ் பல விதத்தில் இருக்குது. மற்றும் ஃப்ளட் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் அண்ட் நல்ல ஸ்க்ரூ ட்ரைவர் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் நான். ஓகே, வாங்க போகலாம் வீடியோவுக்கு. சீட்டை முதல்ல கழட்டி எடுப்போம். பாக்ஸ் பண்ணறால இந்த ஆணியெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஒரு சீட்டுக்கு 4 ஆணி தான் வரும். 4 ஆணியும் பாக்ஸ் பண்ணறால யூஸ் பண்ணி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். சீட்டை ஆணியெல்லாம் கழட்டியாச்சு. இப்போ வெளியால் சீட்டை எடுத்துக்கொள்வோம். டிரைவிங் சைட் 4 ஆணி இருக்குது. அதையும் பாக்ஸ் பண்ணர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி சீட்டை வெளியில் எடுப்போம். ரியர் சீட்லேயும் 2 ஆணி இருக்குது. ஒன் சைடு அதில் பாக்ஸ் பண்ணர் யூஸ் பண்ணி அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சீட்டையும் கழட்டி வெளியில் எடுத்துக்கொள்வோம். ஹாய், ரியர் சீட் கவர் ஒன்று இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டோம்.
கொக்கரோச் பாருங்கள் எவ்வளோ இந்த காரை வீணாக்கி வச்சுருக்கேன்னு. இதெல்லாம் வெக்கம் பண்ணி இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இதுக்காகத்தான் மெயினாக கலட்டினது இதை காப்பட். அண்டர் சீட் காப்பட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும், எல்லாம் வெளியில் எடுக்கணும். கியர் லிவரையும் ஒருக்கா நாம் ரிமூவ் பண்ணணும். அதை சும்மா சுற்றி கலட்டலாம். இதுலேயும் பாக்ஸ் பண்ணர் யூஸ் பண்ணி 2 ஆணி இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு இந்த கான்சோல் பாக்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணி வெளியில் கொண்டு போவோம். அண்டர் சீட் காப்பட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு சைடால் இருந்து ஆரம்பித்தா ஈஸியாக இருக்கும். இந்த ஆணி டூல்ஸ்கள்லாம் ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுக்கொள்ளும், இல்லாட்டி எல்லா இடமும் கிடக்கு அப்படியே. காப்பட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். இந்த சைட் மற்ற சைட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட்லாம் ரிமூவ் பண்ணி வெளியால் அப்படியே சுருட்டி எடுப்போம். பாருங்கள் மர தூசெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் அந்த சீட்டுக்கு அடியில் இருந்துச்சுன்னா பாருங்கள் மணல் தூசுகள், கொக்கரோச் வந்து எல்லாம் அநியாயம் பண்ணி வச்சுருக்கு. பாருங்கள் எல்லாம் கொக்கரோச் வீணாக்கி டஸ்ட்டுகளாக்கி குப்பைகள். எல்லா கார் பார்ட்ஸும் வெளியில் அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படின்னு. பின் சீட், முன் சீட், அண்டர் சீட் காப்பட், ரைட். நாங்கள் இந்த வெக்கம் கிளீனரால் இப்போ நாங்கள் அண்டர் சீட் அண்ட் அண்டர் காப்பட்டெல்லாம் இதெல்லாம் வெக்கம் பண்ணி எடுப்போம். டஸ்ட்டுகள், மணல்கள் எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி வெக்கம் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கணும். இப்போ
ஹை ப்ரெஷர் கன்னால் இப்போ நாங்கள் அந்த காப்பட்டை நல்லா வாஷ் பண்ணுவோம். அப்போ தான் அந்த நல்ல டஸ்ட்டுகள் மணல்கள்லாம் எல்லாம் கழுவி எல்லாம் எடுக்கலாம். நல்லா ஹை ப்ரெஷர் கன்னால் பிடிச்சி இப்போ கழுவி கொண்டு தான் பாருங்கள். ரைட், இப்போ காப்பட் கழுவி முடிகிறது. நல்லா எல்லாம் ஊத்தையெல்லாம் போயிட்டு டஸ்ட்டுகள்லாம் போயிட்டு நல்லா தெளிவாக நல்லா புதுசு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாம் நல்லா கிளியர் ஆகிட்டுது. இப்போ எல்லாம் நல்லா காய போட்டால் சரி வெயிலில். இது வந்து சீட்டில் ஒரு பார்ட்ஸ், பின் சீட் ஒரு பார்ட், அதையும் நாங்கள் எல்லாம் வாஷ் பண்ணுவோம். ரெடியாகும் அதை வாஷ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பேக் சீட்டையும் எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள் சீட் எப்படி இருக்குதுன்னு. அதையும் எல்லாம் வாஷ் பண்ண போகிறோம். நல்லா ஹை ப்ரெஷர் கன் அடிச்சு. இது நல்லா ஹை ப்ரெஷர் கன் அடிச்சு கழுவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த வெயிலில் கொண்டு காய போடுவோம். இப்போ ஃப்ரண்ட் சீட்டை நாங்கள் நல்லா வாஷ் பண்ணுவோம். ஹை ப்ரெஷர் கன் அடித்து நல்லா ஹை ப்ரெஷரால் தான் கழுவணும். அப்போ தான் நல்லா டஸ்ட்டுகள்லாம் ஊட்டைகள்லாம் எல்லாம் நல்லா கழுவப்படும். நல்லா ஹை ப்ரெஷர் கன்னால் சீட்டெல்லாம் கழுவியாச்சு பாப்பா. இன்டீரியர் பார்ட்ஸுகள் எல்லாம், சீட்டுக்குரிய பார்ட்ஸுகள் எல்லாம் இதையும் ஒருக்கா வாஷ் பண்ணி நல்லா ஹை ப்ரெஷர் கன்னால் எல்லாம் வாஷ் பண்ணுவோம். அதெல்லாம் காப்பட், அந்த சீட்டுக்கு வர்ற காப்பட் எல்லாம் இதெல்லாம் நல்லா இதையும் ஒரு ஹை ப்ரெஷர் கன்னால் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணுவோம். அப்போ தான் எல்லாம் டஸ்ட்டுகள் மணல்கள் எல்லாம் பிச்சு கொண்டு போகும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மணல்கள் டஸ்ட்டுகள் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே வெக்கம் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணால் சரி உள்ளது. நல்லா ஹை ப்ரெஷர் இது வெக்கும் நல்லா க்ளீன் பண்ணால் நல்லா க்ளீன் ஆகும். எல்லாம் பாருங்கள் எப்படி இழுக்குது. எல்லா மணல்கள் தூசுகள் டஸ்ட்டுகள் எல்லாம் நல்லா கிளியர் ஆகுது பாருங்கள்.
இங்கே பாருங்கள் கொக்கரோச்சிட டஸ்ட்டுகள் நம்ம எப்படி இழுக்குதுன்னு பாருங்கள். எல்லா டஸ்ட்டுகளும் எல்லாம் நல்லா கிளியர் ஆகுது பாருங்கள். எப்படி இழுக்குதாங்க பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இன்டீரியர்லாம் க்ளீன் பண்ணி முடிஞ்சுது. காப்பட் ஃபிக்ஸ் பண்ணுறது, சீட் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். கட்டாயம் பாருங்கள். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஓகே, பாய்.